வந்து கொஞ்சம் நிம்மதி அடைகிறாங்க. அக்கா நீ சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாடி நான் சொன்னதெல்லாம் உண்மைதான், என் மனசார தான் நான் சொல்ல, நான் தான் எங்கள் அம்மா அம்மா மேலே ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்ல அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. யமுனா சரிக்கா நான் நம்புகிறேன், நீ மாமாவுக்கு உண்மையாரு அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் கேட்டு நிவின் மனசு கஷ்டப்படுறாரு. நிவினால இதை தாங்கிக்கவே முடியல, அப்படியே அப்செட் ஆகி உட்காந்துருக்காரு. அடுத்து காவேரி வந்து மெடிசன் வாங்குறதுக்காக வெளியே வராங்க. அப்போ வந்து நிவின் வந்து காவேரி கிட்ட கொஞ்சம் பேசணும் காவேரி அப்படின்றாரு. அதை கேட்டு என்ன நிவின் அப்படின்னு சொன்னோன்னே, நீ சொன்னதெல்லாம் உண்மையா யமுனா கிட்ட அப்படி ஆமாம் நான் உண்மையாக தான் சொன்னேன், அதான் என் அம்மா மேலே நான் ப்ராமிஸ் பண்ணல அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன காவேரி இப்படி சொல்கிற, உன் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனை எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னும் எப்படி நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்ப முடியும் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன வேணாலும் மனசில் நினச்சிருந்தா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது, நான் யமுனா கிட்ட சொன்னது தான் உங்ககிட்டையும் சொல்கிறேன், என் மனசில் நீங்கள் கிடையாது அப்படின்னும் போது எது வந்து உண்மை நீங்கள் நம்புவீங்க, நீங்கள் எனக்கு வெயிட் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு. விஜய் சொன்னார் நீங்கள் யோசிக்கலாம், விஜய் 1000 சொல்லட்டுங்க அதெல்லாம் உண்மையாகாது, என் மனசை வந்து இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறதுக்கு நீங்களோ விஜயோ வந்து வந்து இது தேவையே கிடையாது, எப்படி நீங்கள் என் மனசு நான் இப்படி தான் இருக்கணும் நீங்கள் சொல்ல முடியும், என் வாழ்க்கை எப்படி நான் தான் டிசைட் பண்ண முடியும், அதை நீங்கள் டிசைட் பண்ண முடியாது. விஜய்க்கும் எனக்கும் 1000 பிரச்சனை இருக்கும், ஆனால் நானும் அவர் கல்யாணம் பண்ணது உண்மை தானே, நான் எப்படி வேணாலும் கல்யாணம் பண்ணியிருக்கலாம், ஏன் அக்ரிமெண்ட் கல்யாணம் கூட நான் பண்ணியிருக்கலாம், அப்படி இருந்தோம் அது கல்யாணம் கல்யாணம் தானே, என் கழுத்து இருக்குது தாலி தாலி தானே, அதுக்கு எந்த வந்து பொய்யும் கிடையாதுல்ல அப்படின்னும் போது அவருக்கு எனக்கு நிறைய பிரச்சனைங்க இருக்குங்க, அதை நான் பார்த்துக்கிறேன், இதில் நீங்கள் தலையிடாதீங்கன்னா அப்போ இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் தலையிட்டதால் தான் இவ்வளோ பிரச்சனை, நீங்கள் என்னை பற்றி யமுனா கிட்ட சொன்னதால் தான் இப்போ வரைக்கும் யமுனா என்னை தப்பாக நினச்சிட்ருக்கா, அவளுக்கு நான் எவ்வளோ புரிய வச்சு அவள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா, இப்போ இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமே நீங்கள் தான், உங்கள் மேலே வந்து அவளுக்கு வந்து ஒரு விருப்பம் இருந்ததுன்னா அதை நீங்கள் தான் அவளுக்கு வந்து சரி பண்ணணும், ஆனால் அதை விட்டு நீங்கள் என்ன கை காமிச்சு சொல்கிறது தான் பெரிய பிரச்சனையாயிடுச்சு, இப்போ நீங்கள் பண்ண தப்பு தான் இது வரைக்கும் வந்து நிற்கிது, புரியுதா அப்படின்னோடனே அப்படியே வந்து உடஞ்சி போகிறாரு நிவின். என்ன காவேரி சொல்கிற, சரி காவேரி நீ சொன்னதெல்லாம் உண்மையாகவே இருக்கட்டும், உன் மனசில் நான் இல்லாமே இருக்கட்டும், அப்போ கூட இந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சோடனே உன்னை விஜய் வந்து வீட்டில் வச்சுருப்பாரா, உன்னை துரத்தி தானே அனுப்புவார், அப்போ நீ என்ன பண்ணுவ காவேரி, அது என்னோட வந்து கஷ்டம், நான் அதை பார்த்துக்கிறேன், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்கு எப்படி பார்த்துக்கணும் என்ன செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால் நான் எங்கே போய் நிற்பேன் என்ன ஆவேன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படுறத முதல்ல நிறுத்துங்க, உங்களை பற்றி மட்டும் கவலைப்படுங்க, தயவுசெய்து என் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் வந்து பிரச்சனையோ எதுவோ பண்ணிடாதீங்க ப்ளீஸ், அதே மாதிரி யமுனா கிட்டேயும் வந்து என்னை பற்றி முதல்ல பேசாதீங்க, இதனால் எனக்கு தான் ரொம்ப பாதிப்பாகுது, ப்ளீஸ் உங்களை கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்டு அவரால் தாங்கிக்க முடியல நிவினால், எப்படி காவேரி உன்னை நான் வந்து விட்டுருவேன், நீ வந்து கண்டிப்பாக விஜய் கூட சேர்ந்து வாழ எனக்கு பிரச்சனை இல்லை சந்தோஷம் தான், ஆனால் நீ விஜய் கூட சேர்ந்து வாழ மாட்டியே, இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நீ பிரிஞ்சு வந்துடுவியே, அப்போ உன்னை வந்து தோல் மேலே சாய்க்கவும் அதே டைமில் உன்னை பார்த்துக்கவும் ஆள் இல்லையே, ஏன் காவேரி இதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு நிவின். என்ன ஆனாலும் சரி காவேரி, நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன், என்ன நடக்குதோ நடக்கட்டும், அப்புறம் வந்து என்ன நடந்தாலும் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறார் நிவின். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, யமுனா வந்து அப்படியே மனசு கஷ்டத்தோடு அப்படியே இருக்காங்க. நிவின் பார்க்க போகிறாரு. நிவின் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்றாங்க. சொல்லி யமுனா அப்படின்னோடனே, என் அக்கா என்ன சொன்னாலும் உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னோன்னா அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காரு. என் அக்கா சொல்லிட்டா பாருங்கள், அவள் மனசில் நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னும் கூட நீங்கள் அவளையே நினச்சிக்கிட்டு வந்து அப்படின்னோடனே, இங்கே பாரு யமுனா இதை பற்றி எதுவுமே பேச வேணாம், இப்போ உன் அக்கா கூட நீ வீட்டுக்கு போ, என்ன நடக்குதோ அப்புறம் பார்த்துக்கலாம், இதெல்லாம் பற்றி அப்புறம் பேசிக்கலாம், அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், இதுக்கப்புறமும் மறுபடியும் வந்து தயவுசெய்து காதல் பற்றி என்கிட்ட பேசாத யமுனா ப்ளீஸ், கொஞ்ச நாள் என்னை ஃப்ரீயாக விடு, நீயும் ஃப்ரீயாக இரு, முடிஞ்ச அளவுக்கு உன்னோட படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ண பாரு, நான் வந்து இதை பற்றி இதுக்கப்புறம் பேச வேணாம் நான் நினைக்கிறேன், நீயும் பேசாமல் இருக்கிறதா எல்லாருக்கும் நல்லது அப்படின்றாங்க. யமுனா வந்து நிவின்றாங்க. ப்ளீஸ் யமுனா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு. இங்கே வந்து காவேரி வந்து உள்ளே வராங்க. என்னாச்சு யமுனா அப்படின்னு, ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. சரி நம்ம கிளம்புறாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நிவின் கிட்ட, இங்கே பாருங்கள் நிவின் இவ்வளோ நேரம் வரைக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், இதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன், தயவுசெய்து இதுக்கப்புறம் யமுனாவை நீங்கள் மீட் பண்ணவும் வேணாம், அதே மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து அவள் ஃபேஸ் பண்ணவும் வேணாம், இதோட விட்டுருங்க, அவளே உங்களை தேடி வந்தாலும் இதுக்கப்புறம் எப்படி அவாய்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அவாய்ட் பண்ணிடுங்க, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறமாவும் யமுனாவை இப்படியே வச்சுக்கிறது ரொம்ப பெரிய தப்பு, யமுனாவுக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்கிற நிலைமையில் நான் இருக்கேன், நான் புரிய வச்சுக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வந்து அவகிட்ட பேசுறதை அவாய்ட் பண்ணிக்கிங்க, யமுனாவோட வாழ்க்கையிலையும் சரி என் வாழ்க்கையிலையும் சரி இதுக்கப்புறம் நீங்கள் வராதிங்க நிவின் ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு போகிறாங்க. நிவினால் தாங்கிக்க முடியல காவேரி அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அப்படியே வந்து நிவின் வந்து அழுதபடி நிற்கிறாரு. இதோடு முடியுது.